வாங்க சார். வாங்க மேடம், வெல்கம். சார் என்ன சார் பாக்குறீங்க? மேடம் சொல்லுவாங்க. ஓகே சார். மேடம் என்ன சாரி பாக்குறீங்க? எடுத்து காட்டுங்க. ஓகே மேடம். வினய், வினய், நீங்களும் வந்து பாருங்க. மேடம், நான் உங்களுக்கு வெறும் கார் டிரைவரா தான் வந்திருக்கேன். இந்த செலக்ஷன் பண்றது, பர்ச்சேஸ் பண்றதுலாம் நீங்க தான் பாத்துக்கணும். அதை எடுங்க. இது ஓகேவா மேடம்? இது பில் பண்ணிடுங்க. ஓகே மேடம். வேற ஏதாவது பாக்குறீங்களா? வேட்டி சட்டை பார்க்கணும். ஓகே மேடம். சைஸ் சொல்லுங்க மேடம். 46. சங்கீதா, அந்த வேட்டி சட்டையை எடுத்து கொடு. பாருங்க மேடம். வினய், டாக்டருக்கு இந்த ஷர்ட் நல்லா இருக்குமா? இங்க பாரு மித்ரா, நான் மறுபடியும் சொல்றேன். நான் வெறும் கார் டிரைவரா மட்டும் தான் வந்திருக்கேன். இந்த பர்ச்சேஸ் பண்றது, சூஸ் பண்றதெல்லாம் உன்னோட வச்சுக்கோ. டாக்டருக்கு செலக்ட் பண்றதுக்கு கூட நீங்க ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? இது ரெண்டையும் பில் போட்டுருங்க. சரிங்க மேடம். வினய், வாங்க. இந்தாங்க சார். மேடம், கார்டா கேஷா? ஒரு நிமிஷம். இந்தாங்க. மிஷின் ஒர்க் ஆகல மேடம். ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ண முடியுமா? ஓகே. வினய், என் மேல உங்களுக்கு கோவம் இருந்தா 4 அரை வேணா அடிச்சுக்கோங்க, இல்ல என் முகத்தை பார்த்து திட்டுங்க. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பழி வாங்காதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடம், நான் உங்களை பழி வாங்குறேனா? காமெடி பண்ணாதீங்க. தெரியும் வினய், நீங்க எதையோ மனசுல வச்சுக்கிட்டு குத்தி காட்டி பேசிட்டு இருக்கீங்க. அது என்னன்னு எனக்கு புரியல. நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்கிட்ட சொல்லுங்க. அதுக்காக நான் மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதை விட்டுட்டு என்ன வேணும்னே வெறுப்பேத்தணும்னு நினைச்சீங்கன்னா நான் என்னதான் பண்றது? மித்ரா, நீ இப்ப இவ்வளவு எமோஷனல் ஆகுற? நீ சரியா இருக்கியா இல்ல தப்பு பண்றேன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு நான்லாம் அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது மித்ரா. வேணா நீயே ஒன்னு கேட்டுக்கோ. உன் மனசாட்சி கிட்ட நம்ம பண்றது சரியா தப்பான்னு நீயே கேட்டுப்பாரு. மத்தவங்க என்ன சொல்றாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்காம உன் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி நடந்துக்கோ. அதான் உனக்கு ஈஸியா இருக்கும். புரியுது வினய். நான் டெல்லிக்கு போற வரைக்கும் என்கிட்ட நல்லதான் பேசிட்டு இருந்தீங்க. நான் ஊர்ல இல்லாத இந்த 2 நாள் தான் இங்க ஏதோ நடந்திருக்கு. அதனால்தான் நான் டெல்லியில இருந்து வந்ததும் என்கிட்ட நீங்க இப்படி நடந்துக்கிறீங்க. இப்போ கூட நான் டெல்லிக்கு போகல, என் ஊருக்கு தான் போயிட்டு வரேன்னு சொல்றாள பத்தியா? டெல்லிக்கு தான் போனேன் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கா. இவகிட்ட நான் எப்படி பழைய மாதிரி பேச முடியும்? வினய், சொல்லுங்க. நான் ஊர்ல இல்லாதப்போ அப்படி என்னதான் நடந்தது? ஐயோ சாமி, ஒண்ணும் நடக்கல. சரியா? ஆளை கொஞ்சம் விடுறியா? இங்க பாரு மித்ரா, எனக்கு இப்போ மனசு சரியில்லை. நான் ஒதுங்கி இருக்கணும்னு எனக்கு தோணுது. முன்ன மாதிரி எனக்கு யார்கிட்டயுமே பேச பிடிக்கல. யாரோட தொந்தரவுமே இல்லாம தனியா இருந்தா நல்லா இருக்குமே தோணுது. தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க மித்ரா, ப்ளீஸ். புரியுது. இனிமே நான் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன். நீங்களா எப்ப என்கிட்ட வந்து பேசுறீங்களோ அப்ப பேசுறேன். அது வரைக்கும் நான் உங்களுக்காக வெயிட் பண்றேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். இந்தாங்க. தேங்க்யூ மேடம், கார்டு.
ஏங்க ஆ? வாங்க சாப்பிடலாம். இருவுமா, இந்த கணக்கை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன். வந்து சாப்பிட்டீங்கன்னா கையோட எனக்கு ஒரு வேலை முடியும். இது அப்புறம் பார்க்கலாம்ல. அட இருடி, 5 நிமிஷத்துல என்ன ஆயிர போகுது? நீ போ, நான் வரேன். சார் உள்ள வரலாமா? வாங்க தம்பி, வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ம். உமா, யார் வந்திருக்கா பாரு. நீங்க உட்காருங்க தம்பி. ஆ வணக்கம். வாங்க வாங்க தம்பி, உட்காருங்க. இல்ல பரவாயில்லைங்க. இல்ல பரவாயில்ல, உட்காருங்க. என்ன சாப்பிடுறீங்க? இல்ல பரவாயில்லைங்க, நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன். என்ன தம்பி நீங்க இந்த மொட்டை வெயில்ல வந்திருக்கீங்க, கொஞ்சம் மோராவது குடிக்கணும். இருங்க, நான் கொண்டு வரேன். சரி. மன்னிக்கணும், அப்பா சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். சொன்னாரு. அத பத்தி பேசிட்டு போலான்னு தான் வந்தேன். இந்தாங்க தம்பி. கொடுங்க. என்னடா இவன் இப்படி வீடேறி வந்து உங்களை தொல்லை பண்றானேன்னு நினைக்க வேண்டாம். எனக்கு உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆக்சுவலா எனக்கு இங்க வர வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்லை. அம்மா அப்பா கம்பல் பண்ணாங்களேன்னு தான் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக வந்தேன். ஆனா உங்க பொண்ணை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இதெல்லாம் ரொம்ப ரேரா தான் அமையும். அதான் மிஸ் பண்ண வேணாமேன்னு தோணுது. எல்லாம் சரிதான் தம்பி, ஆனா பொண்ணு கொஞ்ச நாள் போகட்டும்னு நினைக்கிறா. அவ விருப்பம்தான் எங்களுக்கு முக்கியம். ஒரு அளவுக்கு மேல பிள்ளைங்களை நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, அதெல்லாம் எனக்கு புரியுது. உங்க பொண்ணை பத்தி நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப பொறுப்பான பொண்ணு, குடும்பம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற பொண்ணு. அதனால உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வெளியில வந்தா அவங்களுக்கு தயக்கமும் பயமும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை என்னால டோட்டலா புரிஞ்சுக்க முடியுது. திடீர்னு ஒருத்தன் வந்து நான் தான் உங்க ஹஸ்பண்ட், என் கூட வெளிநாட்டுக்கு வான்னு கூப்பிட்டா எந்த பொண்ணா இருந்தாலும் அப்படிதானே இருக்கும். இந்த காலத்துல யாரை நம்ப முடியுது சொல்லுங்க? ஆமா தம்பி, அவளுக்கும் அதுதான் பிரச்சனை. இங்கே இருக்க போறதுனா கூட நாங்க அது இதுன்னு பேசி அவளை சம்மதிக்க வச்சிருவோம்னு வச்சுக்கோங்களேன். ஆனா 2 மாசத்துல மலேசியா போகணும்ன்றதாலதான் அவ வேண்டான்னு சொல்றா. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன தம்பி, மித்ரா தான் பையன் மாதிரி இருந்து இந்த குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருக்கா. அதனால எல்லாத்தையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணிட்டு போறதுக்கு யோசிக்கிறா. அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த பயத்தெல்லாம் போக்கிட்டா அவங்க கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மலேசியா சூப்பரான நாடு. அங்க இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இங்க கிடையாது. மித்ரா அங்க வந்து என் பிசினஸ் எல்லாம் பாத்துக்கலாம், இல்லனா வேற ஒர்க் எல்லாம் பாத்துக்கலாம். அதோட இன்கம்லாம் அவங்க உங்களுக்கு அனுப்பலாம். நம்ம தாரணியை கூட காலேஜ்ல அங்கேயே சேர்த்துக்கலாம். நம்ம லைஃப் ஸ்டைல் டோட்டலா மாறிடும். இதெல்லாம் நான் அவங்க கிட்ட பேசி புரிய வச்சுட்டேன்னா அவங்க கண்டிப்பா ஓகே சொல்லிடுவாங்க. நீங்க பெர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் மித்ரா கிட்ட பேசலாமா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா மித்ரா சென்னைக்கு கிளம்பிருச்சே தம்பி. இஃப் யூ டோன்ட் மைண்ட் அவங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஓகேனா கொடுங்க, பட் கண்டிப்பா உங்க பொண்ணை தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன். ஐ ப்ராமிஸ். இல்ல தம்பி, அது வந்து நீங்க நம்பர் எடுத்துக்கோங்க தம்பி. சொல்லுங்க. 93 82 அப்ப நான் கிளம்புறேன். ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் வரேங்க. போயிட்டு வாங்க தம்பி. ஏண்டி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அவன் கேட்டதும் ஒரு பொம்பளை புள்ள நம்பரை தூக்கி கொடுத்துட்ட. ஏங்க, அந்த பையன் எவ்வளவு டீசென்ட்டா நம்ம கிட்ட வந்து உங்க பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேக்குறாரு. இவ்வளவு தங்கமான பையன் நமக்கு எங்கங்க கிடைக்கும்?
கல்யாண விஷயம் எல்லாம் ஒரு தடவை தான் நல்லதா அமையும். அப்பவே அதை நாம இழுத்து போட்டு முடிச்சிடணும். இல்லனா நாம தான் கஷ்டப்படணும். மித்ராவுக்கு பிடிக்க வேண்டாமா? அவ விருப்பம் முக்கியம் இல்லையா? ஏன் நீ இப்படி இருக்க? அவளுக்கு என்னங்க தெரியும்? இத பாருங்க, அந்த பையன் பேசுறத வச்சு பாக்கும்போது எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணுது. அதான் நீங்க இப்ப சாப்பிட வர போறீங்களா இல்லையா? எனக்கு ஒண்ணு வேண்டாம், நீயே போய் சாப்பிடு போ. சாப்பிட்டா சாப்பிடுங்க, சாப்பிட கட்டி போங்க, எனக்கு என்ன? வினைக்கு என்னாச்சு? நம்ம ஊருக்கு போற வரைக்கும் நல்லாதான் இருந்தாரு. திடீர்னு ஏன் இப்படி நடந்துக்கிறாரு? ஒருவேளை அவ்வளோ சொல்லியும் நான் கேட்காம ஊருக்கு போயிட்டேன்னு கோச்சுக்கிட்டாரா? கோவம் வந்தாலும் இப்படி எல்லாம் முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆள் இல்லையே அவரு. என்னமோ வாழ்க்கையே வெறுத்த மாதிரி விரக்தியிலேயே பேசிட்டு இருக்காரு. ஒருவேளை நாம இங்க இல்லாத சமயத்துல ஏதாவது நடந்திருக்குமா? தாரா இங்க வந்து நம்மள பத்தி எதுவும் தப்பா சொல்லிருப்பாளா? சச்ச, இருக்காது. அதெல்லாம் வினை நம்ப மாட்டாரு. வினை, வினை, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன? இப்படி படுத்துக்கிட்டே கேட்டா எப்படி? எந்திரிங்க சொல்றேன். மித்ரா, எனக்கு தூக்கம் வருது. உன் கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு மூடு இல்ல, புரியுதா? படுத்தும். சரி, ஓகே. சரி, தீபா கிட்டையாவது பேசுவோம். ஹலோ, ஹலோ தீபா. மித்ரா சொல்லுடி, என்ன இந்த நேரத்துல? சும்மா தாண்டி, திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துச்சு, அதான். கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் வருதுனாலே ஏதோ பஞ்சாயத்துன்னு தான் அர்த்தம். சொல்லு, இப்ப என்ன பிரச்சனை? ஏண்டி, நான் போன் பண்ணாலே பிரச்சனையா தான் இருக்குமா என்ன? ஆமா, இல்லையா? அப்புறம் பிரச்சனை எல்லாம் இல்லடி, கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. என்ன மனசுக்கு என்னாச்சு? நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்து வினய் நடந்துக்கிறதே சரியில்லை தீபா. முன்ன மாதிரி சரியாவும் பேசுறதில்ல. நானே பேசலான்னு போனாலும் அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. கேட்டா எனக்கு யார் கூடயும் பேச பிடிக்கல, வாழவே பிடிக்கலன்னு என்னென்னமோ பேசுறாரு. ஏய், என்னடி சொல்ற? உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையாடி? அதெல்லாம் இல்லடி. நான் ஊருக்கு போனப்போ அவரு வேண்டான்னு சொன்னாரு. ஆனா நான் என்ன நிலைமையில கிளம்புனேன்னு எனக்கு தானே தெரியும். அவரு சொன்னதை கேட்காம நான் போனதுனால அவரு கோச்சுக்கிட்டாரு போல இருக்கு. ஏய், வினய் சார் அதுக்கெல்லாம் கோச்சுக்கிற ஆள் கிடையாது. அப்புறம் வேற என்ன காரணம் இருக்க முடியும் சொல்லு? டாக்டர் என்னன்னா அவனோட ஹெல்த் கண்டிஷன்னால தான் அவன் இப்படி எல்லாம் இருக்கான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்றாரு. அது கொஞ்சம் உண்மைதான் மித்ரா. இல்ல தீபா, எதுவா இருந்தாலும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஏ மித்ரா, அழுறியாடி? இல்லடி. விடு மித்ரா, இந்த பசங்களே இப்படிதான். எந்த நேரத்துல எப்படி இருப்பாங்கன்னு யாருக்குமே தெரியாது. திடீர்னு அவங்களே வந்து பழைய மாதிரி பேசுவாங்க பாரு.
வர வர என் வாழ்க்கையில எல்லாத்துக்குமே போராட்டமா போச்சு. எந்த பக்கமும் நிம்மதி இல்லாம போயிட்டு இருக்கு. யாருக்காகலாம் நான் கஷ்டப்படுறேனோ அவங்க எல்லாருமே என்ன காயப்படுத்துறப்போ என்னால முடியலடி. மித்ரா, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படிதான் பேசிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, எல்லாம் சரியாயிடும். வினய் சாருக்கு என்ன பிரச்சனையோ? அவர் உன்னை விட்டுட்டு எங்கடி போக போறாரு? இப்ப முதல்ல கண்டதையும் யோசிக்காம நிம்மதியா படுத்து தூங்கு. காலையில முடிஞ்சா வர, சரியா? சரிடி. குட் நைட். தேங்க்ஸ் டி. ஏய், போய் கண்ணை தொடச்சிட்டு தூங்கு. வந்துட்டா பெருசா தேங்க்ஸ் சொல்ல. மாமா எவ்வளவு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க. நல்ல நேரம் வர போயிட்டு இருக்கு. எனக்கு இங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. கேக் கட் பண்ணணும். சீக்கிரம் வாங்க. என்னமா புதுசா கல்யாணம் ஆனவங்க மாதிரி சும்மா லிப்ஸ்டிக் மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு. ஏய் இருப்பா, இப்ப என்ன தாலியா கட்ட போறாங்க? நல்ல நேரம் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்க. பொறுமையா வரட்டும், வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் வெயிட் பண்ண முடியாது. என்னமோ ஃபிளைட்டுக்கு லேட் ஆகிற மாதிரி பறக்கிற. ஃபிளைட்டுக்கு லேட் ஆகலாம், ஆனா கேக்கு லேட் ஆகக்கூடாது இல்ல. இந்த கேக்கை பார்த்ததுல இருந்து எனக்கு கேக்குன்னு கேட்டுட்டே இருக்கு. லேட் ஆனா இந்த கேக்கு கேர் பதில் சொல்றது. சீ, நாக்கு கேர் பதில் சொல்றது. கேக்கு வெட்டுறதுக்கு முன்னாடி உன்னை வெட்டணையா? அதான் நீங்க திம்பிங்களா? மாமா மாமா அக்கா சீக்கிரம் வாங்க. கேக்குதுங்க. ஐயோ மாமா சீக்கிரம் வாங்கல. என்னமோ 60ஆம் கல்யாணத்துக்கு தள்ளாடி நடந்த வர மாதிரி ஸ்லோ வரீங்க. ஸ்டில் யூ ஆர் 60 டேஸ்க்கு டைம் இருக்கு. சீக்கிரம் வாங்க. டேய், நான் வேகமா வந்துருவேன். உன் அக்காவால அது முடியுமான்னு கேளு. சி ஆல்சோ ஸ்டில் யங். அக்கா நம்ம ஆன்செஸ்டர் கணக்கா குட்டிக்கார நடிச்சு வா. சீக்கிரம் வாக்கா. மாமா நீங்க வாங்க. இவன ஒரு நிமிஷம். டாக்டர் குங்குமம் வைங்க. ஓ மித்ரா, இப்ப கேக் கட் பண்ணலாமே? கட் பண்ணலாம். கட் பண்ணலாமா? மாமா அக்கா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா. சீக்கிரம் கல்யாணம் ஆகட்டும். அப்ப சீக்கிரம் நீங்களே பொண்ணு பாத்துருங்க. கொஞ்சம் இருப்பா அண்ணே, எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்கண்ணே. டேய், எதுக்கு அதெல்லாம்? ஆமா, எதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? வசந்தி வா. வசந்தி நல்லா இரு. நல்லா சந்தோஷம். வினய்,
நீங்க 2 பேரும் சேர்ந்து 100 வருஷத்துக்கு சந்தோஷமா இருக்கணும். 100 வருஷமா? அவ்வளோலாம் வேண்டாமா, இப்பவே செத்து பொண்ணுன்னு விஷ் பண்ணுங்க. இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? நான் நிம்மதியா போய் சேர்றேன்.